டாப் 10 திஸ் வீக் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு, மகுடம் ரிலீஸ் ஆகிருக்கு, இங்கிலீஷ் படங்கள், ஹிந்தி படங்கள் அதெல்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது. போன வாரம் டாப் பொசிஷனில் இருந்த படங்கள்லாம் இப்போ எந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிறது வந்து விஷால் அவர்கள் இயக்கி நடித்த மகுடம் திரைப்படம் தான் இருக்கு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெய்லர் வரும்போதே யாருமே வந்து பெருசா ஆர்வம் காட்டல. ரொம்ப சுமாரான ட்ரெய்லராக இருந்தது. படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப சுமாராக, அதாவது காட்டு மொக்க படம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருந்தது. மக்களோட ரிவ்யூவுமே அதுவாக தான் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் 2வது நாள் 3வது நாளே சுத்தமாக படுத்துருச்சு. கிட்டத்தட்ட விஷால் அவர்கள் அப்படிங்கன்னு அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. இதுக்கு முன்னாடி பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போது ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் வந்து சண்டே, இதெல்லாம் வந்து பெரிய டே. அந்த நாளில் விஷால் அவர்களோட மகுடம் வெறும் 100 ஷோ 110 ஷோ தான் ரன்னே ஆயிருக்கு. ரொம்ப பெரிய டிசாஸ்டராக அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இன்னொரு படம் வந்து 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. மாதவன் அவர்களோட GDN. ஜிடி நாயுடு அவர்களோட பயோபிக்கான இந்த படம் மாதவன் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ஆக்சுவலாக ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் படம் ரிலீஸ் ஆனவுடனே இந்த படம் அந்த அளவுக்கு மக்களை ஈர்க்கல அப்படிங்கிறது தான் உண்மை. போன வாரம் 5வது பொசிஷனில் இருந்த இந்த படம் இப்போ 10வது பொசிஷனுக்கு வந்திருக்கு. இந்த பிரிட்டிஷ் ஃபெல்லோஸ்க்கு ஜெர்மன் காரனையும் பிடிக்காது, நாயுடுவையும் பிடிக்காது. நீங்க அநியாயமா வரிய போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். அடுத்ததா 9வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து மலையாள படமான தொடக்கம். விஸ்மயா மோகன்லால் இவங்க முதல் படத்திலே ஒரு பெரிய வெற்றியை பார்த்துட்டாங்க. இந்த படம் போன வாரம் நம்ம லிஸ்ட்ல வந்து 4வது பொசிஷன்ல இருந்தது. அன்னைக்கு இருந்த படங்கள் அன்னைக்கு தமிழ்நாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணதை வச்சு நம்ம 4வது பொசிஷன் கொடுத்துருந்தோம். ஆனால் இன்னைக்கு நிறைய படங்கள் வந்திருக்கு. போன வாரம் உள்ள படங்களே இப்போ பெரிய அளவில் தமிழ்நாட்டிலையும் தமிழ்லையும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை வச்சு நம்ம ரேங்கிங் இந்த படம் வந்து 9வது லிஸ்ட்ல இந்த ரேங்கிங்ல கொடுத்துருக்கோம். தானே வாடகை வீட்டில் தாமசம் நான் கண்டிട്ടുണ്ട്. எந்த பேரு சியா மியா. அடுத்ததா 8வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து ஒரு ஹிந்தி திரைப்படம். ஆமாங்க, சன்னி டியோல், பிரீத்தி சிந்தா நடித்த பத்வாரா 1947 அப்படிங்கிற ஹிந்தி படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் 1947 இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்ச அந்த கதைகளத்தை கொண்டு தான் இருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய நிறையா கான்ட்ரவர்சி, நிறையா மத ரீதியான சில விஷயங்களை இந்த படத்தில் பேசியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து முதல் நாளை விட 2வது நாள் பெரிய அளவில் டிக்கெட் விற்றுருக்கு. அதுவும் டபுள் மடங்குக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல வெற்றி படமாக அமைய போது இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு பத்வாரா 1947. அடுத்ததா 7வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து இம்ரான் ஹஷ்மி அவர்களோட நடிப்பில் வந்து ஆவரப்பன் 2. இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்கே கிடைச்சிருக்கு இந்திய அளவில். அதுக்கு முக்கியமான காரணம் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆவரப்பன். ஸோ இது செகண்ட் பார்ட் வந்திருக்கு. இந்த படத்துக்கு பெரிய அளவில் விமர்சனம் வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் இப்போ 7வது இடத்தை பிடிச்சிருக்கு ஆவரப்பன் 2. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து த எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் ஃபிலிம். வழக்கமாக வரக்கூடிய டைனாசர் ஃபிலிம்ல இருந்து ரொம்ப மாறுபட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. நிறையா பேர், அதாவது டைனாசர் ஃபிலிமை பார்க்காதவங்களே இந்த படத்தை பார்த்துட்டு பெரிய அளவில் பாராட்டியிருக்காங்க. அதாவது வழக்கமான டைனாசர் ஃபிலிம்லேருந்து இது எதெல்லாம் மாறுபடுதுன்னா, சயின்ஸ் ஃபிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க உள்ள, வேறு டைமென்ஷன், வேறு டைம் லைன், அந்த மாதிரி வேறு வித்தியாசமான ஒரு அந்த டைனாசர் ஃபிலிம்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இந்த படம் வந்து 6வது பொசிஷனில் இருக்குது. அடுத்ததான் 5வது இடத்தை பிடிச்சிருக்க ஒரு ஹாலிவுட் ஃபிலிம். போன வாரம் 6வது இடத்துல இருந்து இந்த வாரம் 5வது இடத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் 4வது வாரம் கூட பெரிய அளவில் வந்து பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட படம் தான் கிறிஸ்டோபர் நோலன் அவர்களோட த ஆடிசி. இந்த படம் வந்து ஆக்சுவலாக படம் வந்தப்போ ஃபர்ஸ்ட் வீக்கு ஒரு பெரிய விமர்சனத்தை
இங்கே வந்து இந்தியாவில் சந்திச்சுது. ஆனால் அது எல்லாத்தையுமே சுக்குநூறாக உடைச்சிருக்கு. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸும் சரி, இந்த படம் லாங் ரன் போய்கிட்டு இருக்கு. இன்னுமே இந்த படம் தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி பெரிய அளவில் வந்து வசூலை வாரி குச்சிட்டு தான் இருக்குது. மக்கள் இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இந்த படம் வந்து 5வது பொசிஷனில் இருக்குது. I can still save them. You're a man who needs to அடுத்ததான் 4வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன். ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது வாரம் 4வது வாரம் கூட மக்கள் இந்த படத்தை ஆரவாரமாக கொண்டாட தான் செய்கிறாங்க. ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி இந்த படம் 4வது வாரம் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் போய்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய ரிலீஸ்க்கு அப்புறம் கூட, அதாவது ஒரு பயங்கர பாசிட்டிவான ஒரு படம், வேற லெவலில் கொண்டாடக்கூடிய ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு படம், டிசி மாதிரி ஒரு படம் வந்து கூட ஜனநாயகன் இன்னும் சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அதனாலேயே இந்த படம் இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கு. அடுத்ததான் 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இப்போவுமே 3வது வாரம் கூட இந்த படம் வந்து ஏதாவது குழந்தைங்க குடும்பத்தோட ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஹாலிடேவை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் பிக்காகவே இருக்குது. அந்த அளவுக்கு இந்த படம் 3வது வாரமும் பெரிய அளவில் வசூலை வாரி குவிச்சிக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி இதுதான் இப்போதைக்கு இந்தியாவிலே அதிகமாக வசூல் பண்ண ஹாலிவுட் ஃபிலிம்லேயே இந்தியன் கிராசர். ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி. ஸோ போன வாரம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து இந்த வாரம் 3வது இடத்துக்கு வந்திருக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. அந்த சைக்கிள்ஸ்க்கு நடுவுல அந்த ஸ்பைடரே பல ஆபத்துல மாட்டிக்கிறார். அடுத்ததா 2வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கதாநாயகனா அறிமுகமாகி பெரிய அளவுல வெற்றி படமான டிசி. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபைட் படம். இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஓவர்சீஸில் எல்லா இடத்துலையுமே பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி முதல் படத்திலேயே பெரிய வெற்றி படம் கொடுத்த அந்த லிஸ்ட்டில் வந்து லோகேஷ் கனகராஜுமே இணைஞ்சிட்டாரு. டைரக்டராக அவர் பெரிய விமர்சனத்தை சந்திச்சார்ல, அது எல்லாத்தையுமே சுக்குநூறாக ஹீரோவாக நடித்து அது எல்லாத்தையுமே பிம்பத்தெல்லாம் உடைச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த படம் போன வாட்டி 2nd பொசிஷனில் இருந்தது, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்தது. இப்போ அதுக்கும் மேலே வந்திருக்கு அப்படின்னா இப்போ இந்த வாரம் இந்த படம் வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறது தான் அதுக்கு காரணம். ஸோ இப்போதைக்கு இந்த படம் 2nd பொசிஷன்ல இருக்கு. கண்ணு முன்னாடி தாண்டா வேலை செய்வேன். ஆமாங்க, முதல் இடத்துல இருக்கிறது வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் தான். சூர்யா அவர்களோட இந்த படம் ஒரு பயங்கர ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்திருக்கு. மக்கள் ஃபேமிலியோட கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. வழக்கமாக ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னா அந்த பெரிய ஹீரோ படத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அதுக்கடுத்தது ஹீரோயினோ இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்டோ பெருசாக அதில் நம்மளுக்கு தெரிய மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ வந்து எல்லாத்தையுமே ஓவர் ஷேடோ பண்ணிடுவார். இந்த படத்தில் அப்படி கிடையாது. சூர்யா எல்லாருக்குமே அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. முக்கியமாக மமிதா பைஜு அவங்க இந்த படத்தில் முக்கியமாக சூர்யாவுக்கு மேலே பேசப்படுறாங்க. ராதிகாவுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க, அவங்க பேசப்படுறாங்க. ரவீனா டண்டனாக இருக்கட்டும், இது இல்லாமல் சின்ன சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட இந்த படத்தில் பெரிய அளவில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு டேரக்டர் எல்லாருக்குமே நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காரு. ஸோ சூர்யா அவர்களோட இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த வாரம் முதல் இடத்துல இருக்கு. அடுத்த வாரம் எந்த பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மனுஷங்க பிரியறது சண்டை போடுறதுனால இல்லைங்க, சண்டைக்கு அப்புறமா எப்படி பேசுறதுன்னு தெரியாததுனால தான். ஸோ இதுதாங்க இந்த வாரத்தோட டாப் 10 மூவிஸ். இதில் ஏதாவது ஒரு பொசிஷனை இந்த படத்துக்கு வந்து இந்த பொசிஷன் நான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா அது எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் அடுத்த வாரம் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.